வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான பூண்டு வந்திருக்கு. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் இடையில வந்து ஒரு 2-3 மாதமாக பூண்டு இல்லைன்னு சொல்லிட்டேன் கேட்குறவங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் விலையேற்றம் அதிகமாக இருந்தது. அதனால் வாங்கலை. இப்போ வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒத்த பூண்டுன்னு சொல்லுவீங்களே, ஒத்த பல்லு பூண்டுன்னு சொல்லுவாங்க. நானே இப்போ தாங்க பார்க்குறேன். அது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் எனக்கு ஒத்தப்பல்லு பூண்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஹெவி மெடிசினல் வேல்யூஸ் வந்து இந்த ஒத்தப்பல்லு பூண்டுக்கு இருக்குது, எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இது வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது காஸ்ட்லி தான், ஆனால் அந்தளவுக்கு ஹெவியான ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து இது வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. அப்புறம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்காக நான் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்சதை விட கஸ்டமர்ஸ் சொல்லி தான் எனக்கு ஒவ்வொரு உணவுப் பொருளோட சிறப்புங்கிறது தெரியும். அதில் ஒன்று தான் இந்த ஒத்தப்பல்லு பூண்டு அப்படிங்கிறது. இது வந்து இப்போதைக்கு அவங்க சொன்ன ஆர்டர் தான் வாங்கியிருந்தேன். சப்போஸ் யாராவது வேணும் அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள். இது நான் இனிமேல் தான் நானும் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ஹெவியான ரிசல்ட்டு இந்த பூம்பாறை பூண்டுக்கு. இதுதான், இந்த பூம்பாறை பூண்டு தான் நானும் லாஸ்ட்டாக 10 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்லேயும் இதுதான் சமையலுக்கு. கொஞ்சம் பூண்டு வந்து நான் நிறையாவே உபயோகப்படுத்துவேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருந்தது. போன வருஷம் செக்கப் போனப்போ டாக்டர் வந்துட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ராலை குறைச்சே ஆகணும்னு சொன்னாங்க. இந்த வருஷம் மறுபடியும் செக்கப் போகும்போது கொலஸ்ட்ரால் நார்மல். வெரி குட்ங்க, என்ன சாப்பிட்றீங்க, நல்லா கொலஸ்ட்ரால்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்க, நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் உணரவே இல்லை. என்ன கொடுத்தோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கொலஸ்ட்ரால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்பைசஸ் நிறைய ஆட் பண்ணோமா, அந்த மாதிரிலாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுறோம்ல, யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு சொன்னாங்க, அவங்க கூப்பிட்டு பூண்டு வேணும்னு கேட்டாங்க. பூண்டு இன்னும் இப்போ எடுக்கலைங்க, ஒரு 1 மந்த்து போகட்டும் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த பூண்டு எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் இந்த பூண்டு மட்டுமே அதிகமாக யூஸ் பண்ணேன், கொலஸ்ட்ரால் ரிவைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது, நம்ம வீட்லேயும் அதனால தான் கொலஸ்ட்ரால் ரிவைஸ் ஆகிருக்கு போல் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல ஒரு பொருளை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாக இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன், பெரிய கதையை ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த பூண்டு வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்கும் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா உபயோகப்படுத்த சொல்லுங்கள். இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, பூண்டு சின்ன பூண்டாக இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து நாட்டு பூம்பாறை பூண்டு. இதுக்கு மேலே பெருசாக சைஸஸ் வராது. பெரிய சைஸ் வரணுன்னா யூரியா போடணும். பொதுவாகவே பழங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஒரிஜினல் சைஸை விட பெரிய சைஸாக கிடைக்கணுன்னா நம்ம யூரியா போட்டோம்னா தான் கிடைக்கும். இது இயற்கையாக விளையக்கூடிய பூண்டு, இதுக்கு நம்ம யூரியா போட மாட்டோம் இல்லையா, அப்போ இயற்கை கிடையாது. அதனால வந்து பெரிய சைஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதை விட கொஞ்சம் ஒரு சுத்து பெருசாக கிடைக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. இது எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ காரம் இருக்கும். அதுதான் நமக்கு வந்து மெடிசன் வேல்யூ. இந்த பூண்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அதனால தான் உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன், தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அந்த காரம் நிறையா இருக்கணும், மெடிசினல் வேல்யூ நிறையா இருக்கணும். அந்த மாதிரி உணவாக நம்ம சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இன்றைய வாழ்க்கை முறைக்கு உணவே மருந்தாக போனோம்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதனால் சப்போஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் என்கிட்ட வாங்கலைனாலும் பரவாயில்ல, வெளியே வாங்கினாலும் இந்த பூம்பாறை பூண்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து நான் வெப்சைட்டில் கேட்லாக்லாம் ஆட் பண்ணல, ஏன்னா நிறைய நேரம் தீந்துடும். அப்போ ஆர்டர் வரும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறனால. அதனால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழேயே கொடுத்துருக்கேன், பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பூம்பாறை பூண்டு கண்டிப்பாக நோயற்ற வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா கொலஸ்ட்ரால் ரிவைஸ் ஆனது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணியே கொடுக்குறேன். இது ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறனால இதில் கூட ஏதாவது விதைகள் வேணும்னாலும் நீங்கள் அதோடு சேர்த்து வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.